அனைவருக்கும் வணக்கம். பரபரப்பான எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 45 நாட்கள் நம்ம வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோம் என்ன நடந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சந்திரபாபு நாயுடுக்கு முதல் வாழ்த்து சொல்லிட்டாரு. பிரதமர் அவர்கள் அதுக்கு அடுத்தது தான் வாழ்த்து சொன்னார். இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி பாஜக 40 இடங்களில் வரல அப்படின்னு எதிர்க்கட்சிகள் ரொம்ப சந்தோஷத்தில் ஆதங்கப்பட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி, இது என்ன உண்மை அப்படிங்கிறத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி வெற்றி பெற்ற 40 தொகுதியும் வந்துட்டு திமுக கைப்பற்றியிருக்கு. அவங்க எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். அதே மாதிரி பாஜக வந்துட்டு 242 இடங்களை பெற்றிருக்கு. ஸோ அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். சரி, என்ன இதில் உண்மை அப்படிங்கிறத பார்ப்போம். யார் வாழ்த்து சொன்னாங்க, யார் வாழ்த்து சொல்ல, ராஜ்நாத் சிங் வந்துட்டு மோடி அவர்கள் பேரை விட்டுட்டாங்க, இப்படி பல பிரச்சனைகள் கிளப்பி விட்டுட்ருக்காங்க. அதாவது தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் கருத்து கணிப்பெல்லாம் வந்துட்டு போய் அதுக்கப்புறம் இது இவிஎம் மிஷினை வந்துட்டு ஹேக் பண்ணியிருக்காங்க, பாஜகவுக்கு தான் ஓட்டு வர மாதிரி இருக்குது இப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க. இப்போது அந்த வாய் எங்கே போச்சு அப்படின்னு தெரியல. சரி, நம்ம ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும். 40ம் நமதே அப்படிங்கிற ஒரு இலக்கில் திமுக தலைவர் களம் இறங்கினார். 40ஐயும் கைப்பற்றிட்டார். இதில் நம்ம என்ன உண்மை அப்படின்னு பார்க்குறதுல என்ன இருக்குது அப்படின்னா, வாக்கு சதவிகிதம் எப்படி இருக்குது. பாஜக வந்துட்டு அதிமுகவோட கூட்டணி இருந்திருந்தால் நமக்கு நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் முக்கியமாக சந்திரபாபு நாயுடு ஒரு 16 சீட்டு அண்டு நிதிஷ்குமார் பீகாரில் ஒரு 14 சீட்டு. இவங்க 2 பேரும் இண்டி கூட்டணி பக்கம் வந்துடுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி காங்கிரஸுக்கும் இண்டி கூட்டணிக்கும் பழக்கப்பட்டவங்க, அதனால் இங்கே வந்துடுவாங்க, அதை இழுக்கிறதுக்கான முயற்சி நடக்குது இப்படிங்கிற மாதிரி எல்லாமே இருக்குது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம வந்துட்டு ஓட்டு சதவிகிதம் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். திமுக கடந்த முறை வாங்கினதை விட ஒரு 6-7% குறைவாக தான் வாக்கு சதவீதத்தில் வாங்கியிருக்கு. ஆனால் வெற்றி 100%. அது மறுக்க முடியாத ஒரு விஷயம். இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 24லேருந்து ஒரு 25% உங்களுக்கு இருக்குது. போன தடவை விட இது ரொம்பவே கம்மி. ஒரு 6-7% வந்துட்டு கம்மி அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு புறம் இருக்க, பாஜகவுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. அதாவது எங்கேயுமே ஜெயிக்கலை, ஒரு சீட்டு கூட வாங்கலையே அப்படின்னு சொல்கிறாங்க. இறுதி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா தருமபுரியில் கூட்டணி கட்சியான சௌமியா அவங்க வந்துட்டு ரொம்ப இவங்க முன்னிலை அவங்க முன்னிலை அப்படியே தான் வந்தது. ஆனால் இறுதியாக அவங்க வின் பண்ண முடியலை. சரி, இப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் ஒரு இடம் கூட பாஜக வின் பண்ணலை, ஜெயிக்கலை அப்படின்னு இருக்கும்போது இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். அதோடைய ஓட்டு சதவிகிதம் எப்படி இருக்குது அப்படின்னா, இரட்டை இலக்கா வந்துட்டு தொற்றுக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பாஜக வந்துட்டு 47,22,000 அதிகமான வாக்குகளோட 11.10% வந்துட்டு எடுத்து 3வது கட்சியாக தமிழகத்தில் கால் பதிச்சிருக்கு. அதாவது அதிமுகவுடைய சப்போர்ட் இல்லாமையே. இது கிட்டத்தட்ட பார்த்தா அதிமுகவுடைய சரிக்கு சரி பாதிக்கு பாதி அதிமுகவுடைய ஓட்டை இவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லணும். அதுவே காங்கிரஸ் பார்த்தா 10.79% தான் வாங்கியிருக்காங்க. போட்டியிட்ட 9 இடங்கள்லையும் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. திமுக 22 இடம் இல்லையா, அவங்களும் 22 இடத்துல ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் அந்த வாக்கு சதவிகிதம் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 28 கட்சிகள் இண்டி கூட்டணியில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாம் சேர்ந்து பிஜேபி கூட்டணியை வந்துட்டு எதிர்க்கிறாங்க.
அப்படி இருந்துமே காங்கிரஸ் 99 இடங்களில் மட்டுமே தனித்து வெற்றி பெற்றிருக்கு. அதே பாஜக பார்த்திங்க அப்படின்னா 242. சரியா? இந்த மாதிரி இருக்குது. அவங்களுடைய அந்த 28 கூட்டணி சேர்ந்துமே வாங்கினது பார்த்திங்கன்னா எவ்வளவு அப்படின்னா நமக்கு 232 சம்திங் தான். இருந்தாலும் பாஜக 400 அப்படிங்கிற ஒரு இலக்கில் களம் கண்டாங்க. ஆனால் அது எதிர்பார்த்ததை விட போன தடவை விட 303 சீட்டு விட இப்போது குறைவாக இருக்குது. அதனால் நம்ம இப்போது இந்த கூட்டணியில் இருக்கிற சந்திரபாபு நாயுடு அவர்கள், நிதிஷ்குமார் அவங்களுடைய அந்த 16 இடங்களோட அவங்களுடைய சப்போர்ட்டோடு இப்போ ஆட்சி அமைக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. அதுதான் இப்போது முக்கியமாக இருக்கிற ஒரு விஷயம். சரி, இதில் கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்தே எடுத்த வாக்கை விட அதிகமாக பிஜேபி தனித்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இதைத் தொடர்ந்து என்ன நடந்தது அப்படின்னா, ஒடிசாவில் பிரதமர் அவர்கள் பேசும்போது கண்டிப்பாக எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது ஜூன் 4 அன்று ஒடிசாவில் நவீன் பட்நாயக் அவர்களுடைய ஆட்சி போயிடும் அப்படின்னு சொன்னார். ஆனால் அதற்கு வி.கே. பாண்டியன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஜூன் 9ஆம் தேதி 6வது முறையாக ஒடிசாவின் முதல்வராக நவீன் பட்நாயக் பதவி ஏற்பார். பதவியேற்கும் விழாவுக்கு நேரம் கூட குறித்தார். 11:00 பகல் 1:30 நடக்கும் அப்படின்னு. ஆனால் அவங்களுடைய ஆசை கனவு எல்லாமே தரைமட்டம் ஆக்கிட்டாங்க. பாஜக அங்கே ஆட்சியை கைப்பற்றிட்டாங்க. 25 ஆண்டு கால ஒரு முதல்வராக இருந்த ஒருத்தரை இப்போது அரியணையிலிருந்து இறக்கிட்டாங்க பாஜக. அதுதான் பண்ணியிருக்கு. சரி, அடுத்த ஒரு விஷயம் இன்னொன்று, பாஜகவுடைய ஓட்டு சதவிகிதம் தமிழகத்தில் நம்ம பார்த்தோம். வட மாநிலங்களில் பொறுத்தளவுக்கு எப்படி இருக்குது அண்ட் ஓவராலாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். 2014 31% வாக்கு பெற்றபோது 282 தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்க பாஜக. 2019 37% வாக்குகள் பெற்றபோது 33 தொகுதிகள் வெற்றி பெற்றாங்க. 2024 39% வாக்குகள் பெற்றபோது 240 தொகுதிகள் வந்துட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களுடைய வளர்ச்சி வந்துட்டு இருக்குது. இருந்தாலும் நம்ம கூட்டணி கட்சிகளோட ஒரு சப்போர்ட் தமிழகத்தை பொறுத்தளவுக்கு அதிமுகவோடு இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுதான் திரும்ப எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் அது இல்லாமையே அதற்கு பாதியான இதை 10% தமிழகத்தில் தாண்டிட்டாங்க பாஜக. அப்படிங்கும்போது இதெல்லாமே ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கிறது தான். இதுதான் புள்ளி விவரம் சொல்லுது. அதனால் பாஜகவுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு இங்கே வரல அப்படிங்கிற ஒரு இது பேச்சு இருந்துகிட்டே இருக்குது. பேசுகிறவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும், அதற்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் வளர்ச்சி அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த மாதிரி தான் நிலைமை இருக்கிறது. அதாவது பாஜக தமிழகத்தில் ஒரு பெரிய கட்சியாக தன்னுடைய வாக்கை அதிகரிச்சுட்டு வர்றது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதனால் பாஜக வந்துட்டு ஒரு இடம் கூட வாங்கலையே அப்படிங்கிறது தான் மக்களுக்கு தெரியும். அது உண்மையான ஒரு விஷயந்தான். ஆனால் நம்ம உள்நோக்கி கொஞ்சம் தெளிவாக பார்த்தோம் அப்படின்னா ஓட்டு வங்கி வந்துட்டு ஜாஸ்தி ஆகிக்கிட்டு இருக்கு. நிறையா ஓட்டர்ஸ் வந்துட்டு இப்போ பாஜக பக்கம் வந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதே மாதிரி ஒரு தனியார் சேனலுடைய ஒரு செய்தி வந்துட்டு நம்ம பார்த்தோம். அதில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 26% வந்துட்டு கேரளாவில் முஸ்லீம் ஓட்டு, அதே மாதிரி ராஜஸ்தானில் பார்த்தா
ஒரு 10% மேலே அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. காங்கிரஸுடைய கூட்டணிக்கு அதிகமான முஸ்லீம் ஓட்டுக்கள் போயிருக்கு அப்படிங்கிறது அந்த செய்தி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, எப்படி இருந்தாலும் மக்களுடைய எண்ணம், அவங்களுடைய வாக்கு எல்லாத்தையுமே நம்ம ஏற்றுக்கிட்டு ஆகணும். அதுதான் இந்த தேர்தல் முடிவு மூலமாக நமக்கு தெரிய வருது. இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், பாஜக தமிழகத்தில் வளர்ந்துட்டு வருது அப்படிங்கிறது தான்.